ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 87 இயேசுவுக்கான சான்றுகள் மற்றும் நம்பாதோர் மேல் குற்றச்சாட்டு நிகழ்ச்சிகள் பற்றி பார்ப்போம். இயேசுவுக்கான சான்றுகள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 31 முதல் 40 வரையும். நம்பாதோர் மேல் குற்றச்சாட்டு நிகழ்ச்சி யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 41 முதல் 47 வரையும் பார்க்கலாம். முதலில் இயேசுவுக்கான சான்றுகள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 31 முதல் 40 வரை உள்ள நிகழ்ச்சியை பார்ப்போம். நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு யூதர்களை பார்த்து, நான் பிதாவிடமிருந்து பிரிந்திருக்கவில்லை, நான் அவரில் இருக்கிறேன், அவரும் என்னில் இருக்கிறார், அவருடைய நினைவை நான் அறிவேன், அதை வார்த்தையாகவும் செயலாகவும் வெளிப்படுத்துகிறேன். நான் என்னை பற்றி கொடுக்கும் சாட்சியம் விசுவாசம் இல்லாத உங்கள் உள்ளங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. உங்களை போன்ற ஒரு மனிதனை தவிர வேறு எதையும் என்னில் காண அவை மறுக்கின்றன. ஆனால் என்னை பற்றி சாட்சியம் கூற இன்னொருவர் இருக்கிறார். அவரை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வணங்குவதாக நீங்கள் சொல்கிறீர்கள். அவருடைய சாட்சியம் உண்மையானது என எனக்கு தெரியும். ஆனால் அவரை வணங்குவதாக நீங்கள் கூறிய போதிலும் அவருடைய சாட்சியத்தை நீங்கள் ஏற்பதில்லை. ஏனென்றால் அது நீங்கள் நினைப்பதிலிருந்து வேறுபட்டிருக்கிறது. உங்கள் நினைவோ எனக்கு எதிராய் இருக்கிறது. இஸ்ராயேலின் கடைசி தீர்க்கதரிசியாய் இருக்கிற அந்த நீதிமானுடைய சாட்சியத்தை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை என்றால், உங்களுக்கு பிடிக்காதவைகளை பற்றி அவர் மனிதன் தானே, அவரும் தவறக்கூடும் என்கிறீர்கள். நீங்கள் யோவான் ஸ்நாபகரிடம் வினவுவதற்கு ஆட்களை அனுப்பினீர்கள். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் என்னை பற்றி நினைப்பதை, என்னை பற்றி நீங்கள் எதை நினைக்க விரும்பினீர்களோ அதை அவர் சொல்வார் என்ற நம்பிக்கையில் அனுப்பினீர்கள். ஆனால் யோவானோ உண்மைக்கு சாட்சியம் அளித்தார். அதை உங்களால் ஏற்க முடியவில்லை. அத்தீர்க்கதரிசி நசரேயனாகிய இயேசு இறைமகன் என்று சொல்கிறார். நீங்கள் ஜனங்களுக்கு பயப்படுவதால் கிறிஸ்துவை போல் அத்தீர்க்கதரிசியும் பைத்தியக்காரன் என்று உங்கள் இருதய அந்தரங்கத்திலே சொல்கிறீர்கள். ஆனால் நான் எந்த மனித சாட்சியத்திலும் இஸ்ராயேலின் மிக பரிசுத்த மனிதனிடத்திலும் கூட ஊன்றவில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், யோவான் ஏற்றப்பட்ட ஒளி வீசிய விளக்காய் இருந்தார். நீங்கள் கொஞ்ச காலம் மட்டுமே அவர் கொடுத்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினீர்கள். கிறிஸ்துநாதரை உள்ளபடியே அறிவிக்க அவருடைய ஒளி என்மேல் வீசப்பட்ட போது நீங்கள் அந்த விளக்கு மரக்காலின் கீழ் மறைக்கப்பட அனுமதித்தீர்கள். அதற்கு முன்பாகவே நீங்கள் அந்த விளக்கிற்கும் உங்களுக்கும் இடையே ஒரு சுவரை கட்டினீர்கள். எதற்காக? ஆண்டவருடைய கிறிஸ்துவை
அந்த ஒளியில் காணாதிருக்கும்படியாக யோவானுடைய சாட்சியத்திற்காக அவருக்கு நான் நன்றியுடையவனாய் இருக்கிறேன். பிதாவும் அப்படியே நன்றியுடையவராய் இருக்கிறார். யோவான் தம் சாட்சியத்திற்காக ஒரு பெரிய சன்மானம் பெறுவார். அதன் காரணமாகவே அவர் பரலோகத்தில் பிரகாசிப்பார். அங்கே இருக்கிற எல்லா மனிதர்களிலும் ஒரு சூரியனை போல் பிரகாசிக்கிற முதல் ஆளாய் இருப்பார். சத்தியத்திற்கு பிரமாணிக்கமாயும் கடவுளுக்காக பசியுற்றும் இருக்கிற எல்லாரையும் போல் அவர் பிரகாசிப்பார். ஆனால் எனக்கு யோவானையும் விட பெரிய சாட்சியம் இருக்கிறது, என்னுடைய செயல்களின் சாட்சியம். ஏனென்றால் பிதா நான் செய்யும்படி கொடுத்துள்ள செயல்களை நான் நிறைவேற்றுகிறேன். பிதா என்னை எல்லா வல்லமையோடும் அனுப்பினார் என்று அவை சாட்சியம் பகர்கின்றன. இவ்விதமாக என்னை அனுப்பிய பிதா தாமே எனக்கு சாட்சியாய் இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் அவருடைய குரலை கேட்டதும் இல்லை, அவருடைய முகத்தை பார்த்ததும் இல்லை. ஆனால் நான் அதை பார்த்திருக்கிறேன், பார்க்கவும் செய்கிறேன், கேட்டிருக்கிறேன், கேட்கவும் செய்கிறேன். அவருடைய வார்த்தைகளுக்கு உங்களிடம் இருப்பிடம் இல்லை. ஏனென்றால் அவர் அனுப்பியவர் மீது உங்களுக்கு விசுவாசம் இல்லை. நீங்கள் வேதாகம அறிவிலே இரட்சண்யம் இருக்கிறதாக எண்ணி வேதாகமத்தை படிக்கிறீர்கள். அந்த வேதாகமங்களே எனக்கு சாட்சி சொல்கின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அப்படியானால் ஏன் நீங்கள் வாழ்வுக்காக என்னிடம் வர தொடர்ந்து மறுக்கிறீர்கள்? அதன் காரணத்தை நான் சொல்கிறேன். உங்களிடம் ஊறிவிட்ட கருத்துகளுக்கு மாறானவைகளை ஏற்க நீங்கள் மறுக்கிறீர்கள். உங்களிடம் தாழ்ச்சி இல்லாதிருக்கிறது. நான் தவறு செய்து விட்டேன், அவர் அல்லது இந்த புத்தகம் சரியானது, நான் தவறிவிட்டேன் என்று சொல்ல உங்களால் முடியாதிருக்கிறது. அதையே நீங்கள் யோவானிடமும் வேதாகமங்களிடமும் செய்திருக்கிறீர்கள். உங்களுடன் பேசுகிற வார்த்தையிடமும் அதையே செய்கிறீர்கள். நீங்கள் பார்க்க முடியாமலும் கண்டுணர முடியாமலும் இருக்கிறீர்கள். ஏனென்றால் கர்வத்தால் மூடப்பட்டும் உங்களுடைய குரல்களாலேயே செவிடராக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசுவுக்கான சான்றுகள் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்து நம்பாதோர் மேல் குற்றச்சாட்டு நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 41 முதல் 47 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு யூதர்களை பார்த்து, நான் உங்களால் மகிமைப்படுத்தப்பட விரும்பி உங்களிடம் பேசுவதாக நினைக்கிறீர்களா? இல்லை, நான் மனிதர்களிடமிருந்து மகிமையை தேடுவதும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நான் தேடுவதும் ஆசிப்பதும் உங்கள் நித்திய இரட்சணியத்தையே. நான் தேடும் மகிமை அதுவே. இரட்சகர் என்ற என்னுடைய மகிமை இரட்சிக்கப்பட்ட ஆன்மாக்கள் இல்லாவிட்டால் இருக்க முடியாது. இரட்சிக்கப்பட்ட ஆன்மாக்களின் தொகை எவ்வளவு பெரிதோ அவ்வளவிற்கு என் மகிமை அதிகரிக்கும். அது இரட்சிக்கப்பட்ட ஆன்மாக்களாலும்
மிக பரிசுத்த ஆவியான பிதாவாலும் எனக்கு கொடுக்கப்படும். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் இருக்கிறபடியே உங்களை நான் அறிவேன். உங்களிடம் கடவுளின் மேல் அன்பு இல்லை, உங்களிடம் சிநேகம் இல்லை. அதனாலேயே நீங்கள் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிற அன்பிடம் வரவில்லை. ஆகவே நீங்கள் அன்பின் ராஜ்யத்தில் நுழைய மாட்டீர்கள். அங்கே நீங்கள் அறியப்படவில்லை. பிதா உங்களை அறியார். ஏனென்றால் பிதாவில் இருக்கிற என்னை நீங்கள் அறியவில்லை. நீங்கள் என்னை அறிய விரும்பவில்லை. நான் என் பிதாவின் நாமத்தால் வந்திருக்கிறேன். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். ஆனால் தன் சொந்த நாமத்தால் வந்து உங்களுக்கு பொருத்தமானதை சொல்கிற எவனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசிகளான ஆன்மாக்கள் என்று சொல்கிறீர்கள். அல்ல, நீங்கள் அப்படி அல்ல. நீங்கள் ஒருவரிடமிருந்து மகிமையை இழந்து கடவுளிடமிருந்து மாத்திரமே வருகிற மோட்ச மகிமையை தேடாத போது உங்களால் எப்படி விசுவாசம் கொள்ள முடியும்? மோட்சத்தின் மகிமை சத்தியமே. அது உலக செல்வ காரியமல்ல. உலக செல்வம் பூமியிலேயே முடிந்து போகும். அது ஆதாமின் தாழ்ந்துவிட்ட பிள்ளைகளின் தீய மனிதத்தை மட்டுமே கவருகிறது. நான் உங்களை பிதாவின் முன்பாக குற்றம் சாட்ட மாட்டேன். அதை பற்றி நீங்கள் நிச்சயமாய் இருக்கலாம். உங்களை குற்றம் சாட்ட ஏற்கனவே ஒருவர் இருக்கிறார். அவர் நீங்கள் நம்பியிருக்கிற மோசே. அவர் தன்னை நீங்கள் விசுவசிக்கவில்லை என்று உங்கள் மேல் குற்றம் சாட்டுவார். ஏனென்றால் அவர் என்னை குறித்து எழுதியிருக்க நீங்களோ என்னை விசுவசிக்கவில்லை. அவர் எழுதியதை கொண்டு என்னை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை. நீங்கள் சத்தியம் செய்கிற பெரிய தீர்க்கதரிசியான மோசேயின் வார்த்தையை விசுவசிக்கவில்லை. அப்படி இருக்க மானிட மகனின் வார்த்தைகளை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத என்னுடைய வார்த்தைகளை உங்களால் எப்படி விசுவசிக்க முடியும்? மனித முறைப்படி அதுதான் வாத பொருத்தமானது. ஆனால் இங்கே நாம் ஒரு ஞான சூழலில் இருக்கிறோம். உங்கள் ஆன்மாக்கள் ஆபத்தில் இருக்கின்றன. கடவுள் என்னுடைய செயல்களின் வெளிச்சத்தில் அவைகளை பரிசீலிக்கிறார். உங்கள் செயல்களை நான் உங்களுக்கு கற்பிக்க வந்திருக்கிறவைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கிறார். கடவுள் உங்களுக்கு நீதி வழங்குகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 87 இயேசுவுக்கான சான்றுகள் மற்றும் நம்பாதோர் மேல் குற்றச்சாட்டு நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.